இன்னைக்கு அண்ணாமலையுடைய ரியல் ஸ்டேட்டஸ் என்னன்னா, அவங்க கெட் அவுட் மோடி மட்டும் இல்லையா, கெட் அவுட் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, இப்போ கெட் அவுட் ராஜீவ் காந்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் திமுக ரொம்ப கரெக்ட் ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட். தமிழக மக்கள் வாக்கு சீட்டில் செலுத்திய ரகசியம், மற்றவங்களை மரியாதை இல்லாமல் பேசுறது எல்லாமே விரக்தியின் வெளிப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு எய்ட்ஸ் நோயாளியுடைய சாவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு கதறல். அவர் மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் தனியாக போகிறதுக்கு தான் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அங்கே நிற்க முடியாது. அவர் தலைவராக இருந்தால் கூட்டணி என்பது தமிழகத்தில் பாஜகவுக்கு வராது. அண்ணாமலை மாநில தலைவராக வச்சிருக்கிறதுக்கு அவங்களே விரும்பல. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதர பிரகாஷ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். காலையில் 3 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யோகா பயிற்சி பண்ணி 5 மணிக்கு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பற்றி சிந்திக்கக்கூடிய பிரதமர் எங்க? காலைல 11 மணிக்கு சூரிய வெளிச்சத்தை அண்ணாந்து பார்க்குற நீ எங்க அப்படின்னு ஒருமையில் துணை முதலமைச்சரை பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். துணிச்சல் இருந்தா கெட் அவுட் மோடின்னு வாயால சொல்லு அப்படின்னு பேசியிருக்கார். அதை தொடர்ந்து நேற்று கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் ஆச்சு. இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டாக இருக்கு. இந்த அரசியலை எப்படி பார்ப்பது? முதல்ல 3 மணிக்கு ஏஞ்சி ஏன் அவர் 5 மணிக்கு சிந்திக்கிறாரு? 3 மணிக்கு ஏஞ்சிக்கும் போதே சிந்திக்க முடியாதா? ஒரு மனுஷன் தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் அவர் சொல்கிறது என்ன, 11 மணிக்கு ஏஞ்சி அதுக்கப்புறம் தான் சூரியனை பார்க்குறேன் நீன்னா. திமுகவில் நிறைய கட்சியில் அப்படி தான் இருந்தாங்க. கலைஞர் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்துக்கக்கூடிய ஆள். அண்ணா அப்படி இல்லை. நள்ளிரவு வரைக்கும் புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு மேலே அவர் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் எழுஞ்சிப்பார். அதனால தான் அவர் சின்னமே உதயசூரியன் சின்னம்னு வச்சார் அண்ணா. புரியுதுங்களா? சூரியன் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்டான ஒரு ரிலேட்டிவ் மாதிரியே தான் இருந்தது. அதனால உதயசூரியன் சின்னம்னு வச்சார். ரைட்டுங்களா? கெட் அவுட் மோடின்னு சொன்னது கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அவங்க கெட் அவுட் மோடி மட்டும் இல்லையா, கெட் அவுட் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க. கெட் அவுட் அமைதிப்படையை அனுப்புனப்போ கெட் அவுட் ராஜீவ் காந்தின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? கெட் அவுட்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க கெட் அவுட் செல்லாத ஒரே ஆள் விபி சிங் மட்டும்தான். மண்டல் கமிஷனை அமுல்படுத்தின விபி சிங்கு, மொரார்ஜி தேசாய் இவங்களெல்லாம் கெட் அவுட் சொன்னதில்லை. வாஜ்பாயே சொன்னதில்லை. கெட் அவுட் வாஜ்பாயின்னு அவங்க ஒரு நாளும் அவங்க சொன்னது கிடையாது. கெட் அவுட் வாஜ்பாயின்னு சொன்னது ஜெயலலிதா. வாஜ்பாயை பதவியிலேருந்து தூக்குனது ஜெயலலிதா. கவுத்தவங்க ஜெயலலிதா. அதுதானே தவிர கெட் அவுட்டுன்னு தமிழகத்தில் கெட் அவுட்டுன்னு சொல்கிறது புதுசே கிடையாது. ரைட்டா? கோபேக் மோடின்றது தான் எனக்கெல்லாம் புதுசாக இருந்தது. ஏன் திரும்பி போ மோடின்னு சொல்கிறாங்க? கெட் அவுட்டுன்னு தானே சொல்லணும். ஒழிக அப்படின்னா கெட் அவுட்னு தானே சொல்லணும். கோபேக் அப்படின்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு உறவு தன்மையோடு இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் திமுக ரொம்ப கரெக்டான ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் அப்படின்றது ரொம்ப சரியான ட்ரெண்டிங். கெட் அவுட் ஸ்டாலின்னா நீ சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொல்ல வேண்டியது மக்கள், தமிழக மக்கள் சொல்லணும். போன பார்லிமெண்ட் தேர்தலையும் கெட் அவுட் மோடின்னு தான் சொன்னாங்க தமிழக மக்கள். 0/40. திமுக 40, மோடி 0. அதே மாதிரி கூட நின்று அதிமுகவும் 0, பெரிய 0. இவங்கள விட பெரிய 0. நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு, வாக்கு சதவீதம் குறைவு, நிறைய பெரிய 0 ஏடிஎம்கே வாங்கிச்சு. இவர் வாங்கினது அதை விட பெரிய 0. ஸோ கெட் அவுட் மோடின்னு ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலையும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலையும் சொல்லிட்டாங்க, அதுக்கு முந்தின பார்லிமெண்ட் தேர்தலையும் தமிழக மக்கள் கெட் அவுட் மோடி தான் சொல்லியிருக்காங்க. வெல்கம் மோடின்னு தமிழக மக்கள் சொன்னதே கிடையாது. கெட் அவுட் ஸ்டாலின்றது இப்போ இவர் சொல்கிறாரு. இது மக்கள் ஏற்றுக்கணும். ரைட்டா? மக்கள் ஏற்றுக்கிட்டு
போனோம். இப்போது வந்து இது ட்ரெண்ட் ஆகுதுன்னா 7 to 8 lakhs ட்ரெண்டு. ஐடி விங் ஆஃப் பிஜேபி, ஐடி விங் ஆஃப் ஏடிஎம்கே, ரைட்டா, ஐடி விங் ஆஃப் ஆல் த அப்போசிஷன் பார்ட்டிஸ், ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லாமே. அது இல்லாமல் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு பிஜேபி போகும்போது ஆல் இண்டியா ட்ரெண்டிங் வரும். ஆல் இண்டியாவிலேருந்து இப்போ இவங்க போடுறதெல்லாம் லைக் பண்ணுறவங்க, ட்வீட் பண்ணுறவங்க, ரீட்வீட் பண்ணுறவங்க, போஸ்ட் போடுறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது உனக்கு ஆல் இண்டியா ரேஷியோ. ஆனால் கெட் அவுட் மோடின்றது வந்து தமிழக மக்கள் வாக்கு சீட்டில் செலுத்திய ரகசியம். வாக்கு சீட்டில் தான் நீ வந்து ஒரு நல்ல அரசியல்வாதின்றவன் வாக்குகளை கேட்கணும், ரைட்டா. ஸ்டாலினுக்கு எதிராக வாக்குகளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறவன் நல்ல அரசியல்வாதி, ரைட்டா. ட்ரெண்டிங்கில் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது ட்ரெண்டிங்கில் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இது வந்து சமூக வலைத்தள தற்குறி. அண்ணாமலை சமூக வலைத்தள தற்குறி. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சமூக வலைதளத்துக்குள்ளே தான் இயங்குறான், சமூக வலைதளத்தை தான் பார்க்குறான், சமூக வலைத்தளத்துக்குள்ளே தான் வந்து பெரிய அளவுக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்கள இம்பேக்ட் பண்ணுது. பத்தியா நான் ஒரு போஸ்ட் போட்டேன், பத்தியா நான் ஒரு போஸ்ட் போட்டேன், பத்தியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போஸ்ட் போடுறத லைக் பண்ணலன்னா ஏன் நீ லைக் போடல அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க, ரைட்டா. இந்த சமூக வலைத்தள வியாதி என்பது இப்போ வந்து பரவிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு இருக்குது. அது அஃப்கோர்ஸ் ஆரோக்கியமானதும் கூட. சமூக வலைதளங்களில் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்போது நிறைய தோழர்கள், இடதுசாரி தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள், சீமான் வந்து பெரியாரை எதிர்த்த போது, பெரியாரை பற்றி அவதூறு பேசின போது மிக வேகமாக, கோபமாக சமூக வலைதளங்களில் அவங்க ரியாக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய கேம்பெயினாக கொண்டு போனாங்க. இவர் வந்து இவரும் சமூக வலைதளங்களை நம்பி தான் பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. யார்? சீமான். பண்ணாலும் அதுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவாக நிறைய தோழர்கள் நிறைய விஷயங்களில் வெளியில் வந்தாங்க. அப்போது பெரியாரை எதிர்த்தப்போ வந்த சமூக வலைதள எதிர்ப்பு என்பது இவர் வந்து பெரியாரை ஆதரிச்சப்போ கூட வரல. சீமானுக்கு மிகப்பெரிய யாரோ சம்மந்தமே இல்லாமல் தெரியாமல் எதிர்த்தாங்க. ஸோ இந்த சமூக வலைத்தள சண்டைன்றது வந்து எந்த விதத்திலையும் உதவாது. பல லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒருவர் தேர்தலில் நின்று பெற்ற வாக்குகள் 79 மட்டுமே. ஸோ நிஜமான களத்திற்கும் சமூக வலைதள களத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக அமைப்பாளர்கள் கூட சமூக வலைத்தளங்களை நம்பி வரக்கூடிய வியூக அமைப்பாளர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர உண்மையான வாக்காளர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம் என்பது அவர்களுக்கும் இல்லை. அவர்களும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு கேம்பெயின். அது மக்கள் மத்தியில் போன ஒரு கேம்பெயின். அது சமூக வலைத்தளங்களில் மட்டும் போல, அது டிவியில் போச்சு, பிரிண்ட் பேப்பரில் போச்சு, பொதுக்கூட்ட மேடைகளில் போச்சு, பொது கூட்டங்களில் போச்சு. ஸ்டாலினோட வருகையை வந்து அது பிரதிபலித்தது. எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்டான விஷயமா இருந்தது. இவங்க வந்து நேற்று ஒரு பாலிடால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி உதயநிதிக்கு எதிராக ஒன்று பால்டாயில் பாபுன்னு ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் பண்ணாங்க. அது ஒன்றும் ட்ரெண்டே ஆகலை, ரைட்டா. இது வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னும் போது அதில் வந்து நிறைய பேருக்கு அதுக்கான அஜெண்டா இருக்கும். கெட் அவுட் ஸ்டாலின்றது வந்து இப்போ ஒரு திமுக ஒரு 40% வாக்குகளை வாங்கியிருக்குன்னா மிச்சம் இருக்கிற 60% பேருக்கும் அது ஒரு அஜெண்டாவாக இருக்கும். 40:60. இவர் வந்து ஒட்டுமொத்தமாக 40 வாங்குறாருன்றதான் மேட்ரு. மற்றவெல்லாம் சேர்ந்து சுயேட்சை உட்பட நோட்டா உட்பட சேர்ந்து 60 வாங்குறாங்கன்றதான் மேட்ரு. ஒட்டுமொத்தமாக சாலிடாக 40% மேலே இவர் வாங்கிறது தான் இவருடைய வெற்றியை தீர்மானிக்குது. 60% மேலே இவங்க வந்து சிதறுண்டு போய் நிற்கிறது தான் இவங்களுடைய தோல்வியை தீர்மானிக்குது. ஸோ கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது ட்ரெண்ட் ஆகுதுன்றது 2 விஷயத்தில் கூட ட்ரெண்ட் ஆகும். ஒன்று என்னென்ன ஆர்வத்தில் பார்க்கணும், என்ன இது புது சொல்கிறான் இவன் சொன்னது எந்த அளவுக்கு இவன் சொல்லியிருக்கான், இவன் எப்போவுமே கோணங்கித்தனமாக தான் சொல்லுவான்
அண்ணாமலை. இந்த ஆடுமலை வந்து இப்போ என்ன சொல்லியிருக்குன்றதுக்காக பார்த்துருக்கலாம், அதுக்கான விஷயங்களை தேடி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்குள்ளே போகலாமே தவிர இது வந்து ஒரு ரியல் ட்ரெண்டிங் கிடையாது, ரியலான போட்டியும் இது கிடையாது. நீ தைரியமான ஆளா இருந்தா கெட் அவுட் மூடின்னு சொல்லு, நான் அறிவாலயத்துக்கு வரேன் நாளைக்குறி அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு இல்லையா? இந்த ஒருமையில பேசக்கூடிய இந்த நாகரிகத்தை எப்படி பார்க்குறது இந்த அரசியலை ஒரு துணை முதல்வரை? அதாவது எனக்கு அமர் பிரசாத் ரெட்டி தான் ஞாபகம் வருது. அமர் பிரசாத் ரெட்டின்னு அண்ணாமலையுடைய சிஷ்யன். அப்போது அவரை வந்து கைது செய்கிறாங்க. அவர் பல வழக்கு இருக்குது அவர் மேலே, பக்கா நம்பர் 1 420. இப்போ எங்கே இருக்கார் சார் அவர்? இப்போவும் பிஜேபியில் தான் இருக்கார். அவர் வந்து சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது என்னை நீங்கள் கைது செய்தால் நான் வந்து இன்னொரு பரபரப்பை கிளப்புவேன். அவரோட ஸ்பீச் லீக்டு ஆடியோவில் வந்தது. அவர் நேரடியாக பேசின பீச்சில் லீக்டு ஆடியோ. நான் போயிட்டு பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு அறிவிப்பேன் நான். அப்போ ஒட்டுமொத்த பரபரப்பும் பெரியார் சிலையை உடைப்பதை நோக்கி திரும்பும் அப்படின்னு. இன்னைக்கு அண்ணாமலையுடைய ரியல் ஸ்டேட்டஸ் என்னன்னா, அண்ணாமலை வந்து மாநில தலைவராக வச்சிருக்கிறதுக்கு அவங்களே விரும்பலை. அவரே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் மோடி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை கிட்ட சொல்லியிருக்காரு. யாரு? அண்ணாமலை. அண்ணாமலை நீடிச்சா அதிமுக கூட்டணி என்பது வராது, ரைட்டுங்களா? அண்ணாமலை தலைவராக நீடிச்சா பாமக தேமுதிக கூட கூட்டணிக்கு வராது. அதுதான் கண்டிஷன். ஸோ அண்ணாமலையுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போது ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவான், எதை ஒன்றா சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் அண்ணாமலை வந்து உதயநிதியை வந்து ஒருமையில் பேசுகிறதும் மற்றவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் எல்லாமே வந்து விரக்தியின் வெளிப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு எய்ட்ஸ் நோயாளியுடைய சாவதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு கதறல். இதுதான் அண்ணாமலையுடைய கதறலை தவிர இதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து பொறுப்பெடுத்துக்க முடியாது. சேகர் பாபு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. முடிஞ்சால் அறிவாலயத்துக்கு வந்து ஒரு செங்கலை தொட்டு பாராணி அப்படின்றது தான் விஷயம். அறிவாலயன்றது வந்து மிகப்பெரிய கலெக்ஷனு, அதுக்கு ஒர்க் பண்ண விதம், கலைஞர் அவர் கலெக்ட் பண்ணது. அறிவாலயம் ஒன்று வந்து உருவாகணும். அறிவகம் உருவாச்சு ராயபுரத்தில், அன்பகம் உருவாச்சு தேனாம்பேட்டையில். அதுக்கப்புறம் அறிவாலயம்னு ஒரு நிலத்தை வாங்கி போட்டாங்க. அந்த நிலத்தை வந்து பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க பட்ட பாடு. ஆட்சியில் இல்லாத டைமில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. இதே அறிவாலயத்தை வந்து கைப்பற்றுவேன்னு முன்னாடி வந்தவர் வைகோ, ரைட்டா? அவர் மவுண்ட் ரோட்டில் ஊர்வலம் விட்டப்போ அண்ணா அறிவாலயம் முன்னாடி பெரிய அளவுக்கு தொண்டர்களை திரட்டி நின்றவர் சைதை காக்கிட்டு, அப்போதைய மாவட்ட செயலாளர். அவர் வந்து பெரிய அளவுக்கு தொண்டர்களை திரட்டிக்கிட்டு நின்னார். மிகப்பெரிய ஊர்வலம், நைட்டு ஃபுல்லாக ஊர்வலம் விட்டாங்க. இன்னைக்கு வைகோ எங்கே இருக்காரு தெரியல. அதே மாதிரி தான் அண்ணாமலையும். இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிக். அவர் வந்து மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் தனியாக போகிறதுக்கு தான் அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் அங்கே நிற்க முடியாது. அவர் தலைவராக இருந்தால் கூட்டணி என்பது தமிழகத்தில் பாஜகவுக்கு வராது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.